அமிர்தத்தை உண்டு விட்டான். ஏன்னா பல வருஷம் குழந்தை இல்லை இல்லையா, அந்த குழந்தை கிடைக்கும்ன்ற ஒரு ஆதங்கத்தில் அவன் கொஞ்சம் வேகமா சாப்பிட்டான். மீதம் இருந்தது சுமத்திரை கொடுத்துட்டான். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராம லட்சுமண பரத சத்ருக மாறி மாறி, ஆனா என்னன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியாது. ராம லட்சுமணன் ட்வின்ஸ் நினைப்பாங்க, கிடையாது. கோசலைக்கு பிறந்தவர் ராமபெருமான், சுமித்திரைக்கு பிறந்தவர் லட்சுமணனும் சத்ருகனும், கைகேயிக்கு பிறந்தவர் பரதன். என்ன ஒண்ணுன்னா, ராமர் பிறந்த உடனே பரதன் பிறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் மூணாவதாக தான் லட்சுமணர் பிறக்கிறார். அதுக்கப்புறம் தான் நான்காவதாக சத்ருகனன் பிறக்கிறார். அதனாலதான் ராமனுக்கு அடுத்தாற் போல நாடு யாருக்குடான்னாக்கா பரதனுக்கு வச்சு, இல்லைன்னா லட்சுமணருக்கு தான் அது வர வேண்டியது. ரெண்டாவதா பிறந்திருந்தார், ஆனா அவர் மூணாவதாக பிறந்தார். ஏன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அவர்கள் பிறந்து வளர்ந்து வருகிற பொழுது விஸ்வாமுத்திரர் வேள்வியை காப்பாற்றணும்னு இவங்களை கூட்டு போனார். அந்த வேள்வியை காப்பாற்றுறதுக்கு போகிற பொழுதுதான் யாருடைய சாபத்தை நீக்கினார்? அகலிகையினுடைய சாபத்தை நீக்கினார். ஏன் அகலிகையினுடைய சாபம் எதற்காக வந்தது? கௌதம முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவருடைய மனைவி அகலிகைன்னு பேரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு விடியற் காலை 4:30 மணிக்கு போயிட்டார் குளிக்கிறதுக்கு, நீராடுவர். அவருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் வந்துட்டான். இந்திரன் வந்தவன் இந்த பெண்ணிடத்துல அழகா இருக்காளேன்னு அவளை தொடுகிற பொழுது, இது கணவனுடைய தொடுகையா அடுத்த ஆடவருடைய தொடுகையான்றது என்ன தெரியும்? ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, கணவனுடைய வேர்வை துளியும் கணவனுடைய வாடை என்பது எல்லா பெண்களுக்கும் தெரியும். இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்குமே கணவன் பல தொலைவு வந்தா கூட, ஒரு 100 அடி தொலைவோ 50 அடி தொலைவோ வந்தாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்ணுக்கு ஒரு உணர்வு வரும். அதுவும் இந்த பெண் முனிவருடைய மனைவி இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் தவத்து வலிமையினால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம அழகில் விரும்பி ஒருவன் வேறொரு வடிவத்தை எடுத்து நம்மை தீண்டுகிறானே அப்படின்ற பொழுது இவன் வேண்டான்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டா, தொடுவதற்கு அந்த இடத்தில் சம்மதம் என்பது போல அமைதியாகவே இருந்ததனால அந்த நேரம் முனிவர் வந்துட்டார். முனிவர் வந்துட்டார். வந்தவரை 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இதுல உண்மையானவர் யாரு, டூப்ளிகேட் யாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ சில ரகசியம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள சில ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்தை சொல்லுகிற பொழுது இவர் தான் உண்மையானவர், இவர்